ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடேவோட டே ரொட்டீன் தான். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடணுன்றதுக்காகவே அன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே இருக்க காக்கா குருவி எல்லாத்தையுமே சவுண்டு வந்து அந்த மரத்தில் உட்காந்து போடும்போது கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த டென்ஷனாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கும்போது மைண்ட் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படியே என்னோடய டேயும் ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது, குளுக்கோஸ் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போகணும். ஸோ அதனால் நைட்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பத்துக்காக மாவு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் பார்க்கும்போது நல்லா புளிச்சு ரெடியாக இருந்து சரி காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கூட்டியே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 9:30க்கெலாம் வந்துடுவேன். வந்துட்டு அகெயின் தான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ அதுக்காக தான் குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி போட்டிருக்க இந்த காட்டன் ப்ளூ கலர் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக வந்து ட்ரெஸ் எதுவுமே பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மாதம் ஆக ஆக வயிறு பெருசாகும்போது வயிறுக்கிட்ட மட்டும் டைட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. எந்த காஸ்டியூம் போட்டாலுமே சரி, அதனாலேயே கொஞ்சம் அவுட்ஃபிட்லாம் வாங்கிட்டுருக்கேன். இது வெயிலில் போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த பஃப் ஸ்லீவ் தான். இதோட டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே மீஷோவில் வந்து சர்ச் பண்ணாலுமே குர்த்தியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு குளுக்கோஸ் குடிச்சிட்டு வந்திருந்தேன். ஏன்னா அது ஒரு 300 ml தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம் அளவுக்கு குளுக்கோஸ் போட்டு குடிக்கணும். அது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி திகட்டும். இது ரொம்ப இனிப்பாக இருக்குமா, கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கும் தேங்காய் பாலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வந்து இதோட டீட்டெயில் வீடியோ இருக்கும். நான் இது வரைக்கும் போட்டிருந்த லாங் வீடியோலேயே அந்த ரெசிபி வீடியோ மட்டும்தான் நம்ம நிறைய வியூஸ் போனது. ஸோ அதனால் இந்த ரெசிபி செய்யும் போதெல்லாம் எனக்கு மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். நார்மலாக ஆப்பம் ஊற்றும் போது ரவுண்ட் ஷேப்பில் விடுற இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஊற்றும் போது குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு அந்த மாதிரி தான் ஊற்றி கொடுத்தேன். ஸோ ஆப்பமும் நல்லா அழகாக பேனில் எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இந்த பேனும் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. டீட்டெயில் வீடியோ வந்து கண்டிப்பாக வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ப்ளட் செக்கப்லாம் கொடுத்துட்டு வந்தோடனே குட்டி வந்து வாட்டர்மெலன் கேட்டுட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஓகே கட் பண்ணி கொடுக்குறேன்டா அப்படின்னோடனே அவர் செம்ம ஜாலியாகிட்டார். மம்மி எனக்கு தண்ணி வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி ஜூஸ் மாதிரி போட்டு தரவா, கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் அவனும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட காலையிலேயே போகும்போதே சொல்லிட்டு தான் போயிருந்தேன், லஞ்ச் எனக்கும் சேர்த்து செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு இருந்தது. அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டி வேறு கொஞ்சம் கீரை தொக்கு கொடுத்துருந்தாங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். குட்டி அம்மா வீட்டிலே இருந்தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்காக நிறைய பேர் நோன்பு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணுற ரெசிப்பியில் இதுவும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். சரி இப்போ அடிக்கடி வீடியோஸில் அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தோணிகிட்டே இருந்து சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கிரேப்ஸ் எல்லாம் இருந்து சரி ஓகே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கிரேப்ஸ் எப்போ வாஷ் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டில் மாதுளம்பழம் ஆப்பிள் எல்லாமே இருந்து சரி அதெல்லாமே கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மல் டைமில் இருக்கும்போது ஃப்ரூட் கேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் அது இன்னமும் கஷ்டமாக இருந்தது. சரி இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடணுமேன்றதுக்காகவே குட்டி அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் சர்க்கரை வேண்டான்றதுனால தான் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில்
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாகவே இப்போ கஸ்டர்ட் பவுடர் கிடைக்குது. நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன். இப்போ எடுத்து வச்சுருந்த பாலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு இருக்க பாலில் இது சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே கலந்து விட்டுருங்க. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் உடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா பால் ஆஃப் பண்ணி நல்லா காய வச்சுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது பழம் எதுவுமே போட முடியாது. ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கிரேப்ஸு, அப்புறமா மாதுளம்பழம், ஆப்பிள் இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் மத்தியானத்தில் தூங்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் மாதம் ஆக ஆக பார்த்திங்கன்னா தூக்கமே இருக்கிறது இல்லை நைட்டில். ஸோ அதனால் டைம் கிடைக்கும்போது தூங்க வரும்போது தூங்கி எழுந்திரிச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நல்லா தூக்கம் வந்தது. குட்டியும் அம்மா வீட்டில் தான் இருக்கானா, ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு பூஜை ரூமில் இருந்த சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூவெல்லாம் மாற்றி விட்டுட்டேன். அதுக்குள்ளே கரெக்டாக பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் போது குட்டியும் வந்துட்டான். வீட்டில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு சாம்பிராணி போட்டு. ஸோ அதனால் சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட்டுட்டு விளக்கேற்றி சாமி நானும் கிஷோரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். மேக்ஸிமம் ஃப்ரைடேனாலுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது வேலை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாமி கும்பிடும்போது அது இன்னுமே நல்லாயிருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் அடிக்கடி விளக்கேற்றி சாமி கும்பிடும். இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃப்ரிட்ஜில் இருந்து சரி அது நல்லா செட் ஆகிருந்தது. திக்காக நல்லா க்ரீமியாக ரெடியாக இருந்தது. குட்டி சாப்பிட சொன்னால் சாப்பிடவே இல்லை. சரி அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அவனும் சுரேஷை சாப்பிட்டுப்பாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பட்டர் மஷ்ரூம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வந்து டைரெக்டாக தக்காளி வெங்காயமோடு போட்டு வதக்கிறத விட கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சுட்டு எடுத்து கிரேவியில் போட்டிங்க அப்படின்னா அந்த மஷ்ரூம் நல்லா முழுசாக நல்லாவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீ ரைஸ் அந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக அதோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்